வணக்கம் நண்பா. நம்ம இன்னைக்கு வாட்ஸ்அப் தொடர்புடைய 2 புதிய அப்டேட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அதில் 2 அப்டேட்ஸ் என்னென்னா, ஒன்று வந்து கியூஆர் கோட் யூஸ் பண்ணி நம்மளோட காண்டாக்டை வந்து எப்படி வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து இந்த வாட்ஸ்அப்பில் வந்து லைட் மோட், டார்க் மோட் அப்படின்னு தீம்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த டார்க் மோட் எப்படி நாம் வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி 2 அப்டேட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது வீடியோக்குள்ள நம்ம போயிடலாம். வாங்க நண்பா. இன்னைக்கு நாம வாட்ஸ்அப் தொடர்புடைய ஒரு அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அந்த அப்டேட் என்னென்னா, நம்ம வாட்ஸ்அப் நம்பரை வந்து மற்றவங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணுறது, கியூஆர் கோட் மாதிரி எப்படி ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ளாடி போயிடலாம். ஸோ முதல்ல நீங்கள் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கிட்டு உங்களோட வாட்ஸ்அப்பில் செட்டிங்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ செட்டிங்ஸ் கிளிக் பண்ணும்போது உங்கள் நேம் பக்கத்துலேயே உங்களுக்கு ஒரு கியூஆர் கோடுங்கிறது மாதிரி இருக்கும். சரிங்களா? அந்த கியூஆர் கோடை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கியூஆர் கோடை நீங்கள் வந்து கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாட்ஸ்அப் காண்டாக்ட் வந்து கியூஆர் கோட் மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? ரைட். ஸோ இந்த பர்டிகுலர் கியூஆர் கோடை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஷேர் பண்ணிக்கலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது அனுப்பணும்னா நீங்கள் அந்த ஷேர் பட்டன் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து வாட்ஸ்அப்லேயோ இல்லை வேறு எதையாவது சோஷியல் மீடியா வழியாக நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், உங்களோட காண்டாக்ட் வந்து அனுப்பிக்கலாம். சரிங்களா? ரைட். ஸோ இதை அனுப்புனதுக்கப்புறம் அதை வந்து எப்படி அவங்க ஸ்கேன் பண்ணுவாங்கன்னா, இந்த ஸ்கேன் கோடுங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஸ்கேன் கோடுங்கிற ஆப்ஷனில் இந்த இமேஜை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு கியூஆர் கோட் நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட் ஃபவுண்ட் அப்படிங்கிறது மாதிரி அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்து வந்துடும். சரிங்களா? ஸோ அதை ஓகே கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணிக்கலாம், அவங்களோட காண்டாக்ட் லிஸ்ட்டில் உங்களோட காண்டாக்ட் நேம் வந்து சேவ் ஆயிடும். சரிங்களா? சரியா? ரைட். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட கியூஆர் கோடை வந்து ஒரே கோடை வந்து நீங்கள் யூஸ் பண்ண வேணாம். அதுக்கப்புறமா ரீசெட்டுங்கிற ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ அந்த ரீசெட்டுங்கிற ஆப்ஷன் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் முதல்ல ஒரு கியூஆர் கோட் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா? அந்த கியூஆர் கோடு வந்து மாறிட்டு ஒரு புது கியூஆர் கோடு வந்து க்ரியேட் ஆயிரும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து கியூஆர் கோட் வழியாக உங்களோட காண்டாக்டை நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒன் ஆஃப் த அப்டேட். ஸோ இன்னொரு அப்டேட் என்னென்னா, கியூஆர் கோடு பார்த்துட்டோம். ஸோ இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னா, உங்களோட வாட்ஸ்அப் தீம் அல்லனா மோடை வந்து டார்க் மோடாக மாற்றிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, அக்கௌண்ட்ஸில் நீங்கள் சேட்ஸில் நீங்கள் வாங்க. சேட்ஸில் வந்ததுக்கப்புறம் தீமுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. தீம்ஸில் வந்து 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று வந்து லைட் அண்ட் டார்க். ஸோ டார்க் நீங்கள் கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களோட தீம் அப்படியே வந்து டார்க்காக வந்து மாறிடும். சரியா? ஸோ எல்லாமே வந்து டார்க்காக இருக்கும். டெக்ஸ்ட் மொத்தமாகவே வந்து உங்களுக்கு ஒயிட் கலரில் வந்து தெரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து லேட்டஸ்ட்டான 2 அப்டேட்ஸ். வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டான அப்டேட்ஸ். வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ உங்களோட கமெண்ட்ஸை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து டைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.